இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த வருடத்தில் 3 மாதங்கள் முடிந்து 4வது மாதம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியை கர்த்தர் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை எல்லாம் எல்லா சபைகளிலும் தியானித்து கொண்டு வருகிறார்கள். அதாவது லெந்து நாட்கள் என்று சொல்கிறோம். இந்த மாதம் 18ஆம் தேதி அவர் சிலுவையில் அறையப்பட்ட தினமான அந்த புனித வெள்ளியை தியானிக்க இருக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன என்பதை சற்று சிந்திக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் சீசர்களிடத்தில் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள் என்று. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் அன்பை குறிக்கிறது. நம்மேல் வைத்த அன்பின் மிகுதியால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். வெளிப்படுத்துகிற 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அவருடைய சிலுவை பாடுகளை நாம் நினைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய காட்சிகளை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கும்போது அவர் நல்லவராகவே சுற்றித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். ஆனாலும் அவருக்கு கிடைத்ததோ சிலுவை மரணம். அந்த சிலுவை மரத்தில் அவர் அன்பை வெளிப்படுத்தினார். யோவான் எழுதின 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்திலே இப்படியாக கூறப்படுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால். அது மட்டுமல்ல, நாமும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக நமது குடும்பத்தில் அந்த அன்பு இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வசனம் வரை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், குறிப்பாக அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நிறைய குடும்பங்களில் புருஷன் மனைவியிடம் அன்பு செலுத்துவது கிடையாது. எப்போதுமே கோபத்தோடு பேசுவது, எரிந்து விழுவது, ஒரு சிறிய காரியத்திற்கு கூட மனைவியிடம் கோபமாக பேசுவது, குடித்துவிட்டு வந்து மனைவியை அடிப்பது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது. விசுவாச குடும்பத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து வருகிறது. என் அன்பு சகோதரரே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோமானால் குடும்பத்தில் நாமும் நமது பிள்ளைகளும் சமாதானமாக இருக்க முடியாது. மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. புருஷன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி 2 வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறாள். அவனோடு சண்டை போடுவது, பொறுமை இல்லாமல் பதிலுக்கு பதில் பேசுவது, இது குடும்ப சமாதானத்தை கெடுக்கும். நீங்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செலுத்தி ஒருவருக்கொருவர் அன்பு உள்ளவர்களாக நாம் காணப்படுவோமானால் அதுவே குடும்பத்தின் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.